எளியவர்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டுங்க. அந்த அதிகாரம் அனைவருக்கும் கிடைப்பது தானே ஒரு சமத்துவ பார்வையோட அரசியலாக இருக்கும். ஆனா திமுக அதை கொடுக்குதா? இல்ல. அதனாலதான் எங்க தலைவர் தளபதி அவர்கள் சொல்றாங்க, அதிகார பகிர்வை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆட்சியிலும் பங்கு கொடுக்கின்றேன், அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கின்றேன் என்று சொல்றாருல, அதை சொல்வதற்கே பெரிய துணிச்சல் வேணும்ல. வீடே கட்டல, ஆனா எங்க ரூமுக்கு ஒரு வாங்க தங்கிக்கோங்கன்னு சொல்றது தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. நாங்க எல்லா இடங்களும் கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். மாவட்ட செயலாளர் போடல, எதுவும் போடல, ஒன்றிய செயலாளர் போடல, எதுவுமே போடல. ஆனா வாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, ஆட்சியில் பங்கு சும்மா ரெடி, அதானே நீங்க ரெடி பண்ணுங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த இருங்க சொல்றேன். கோட் படம் வந்து வெளியே வந்தது, 80 கோடி ரூபாய் வந்து லாபம். அந்த லாபத்தை நீங்க பங்கு கொடுத்துக்கிறீங்களா? அங்க பணி செஞ்ச அத்தனை பேருக்கும் பணியா, அங்க சினிமாவில் ஒளிப்பதிவாளர், துணை நடிகர்கள் எல்லாரும். அதாவது ஒரு கோட்பாடை முன்வைக்கும் பொழுது, ஒரு செய்தியை முன்வைக்கும் பொழுது, ஒரு முழக்கத்தை முன்வைக்கும் பொழுது முன்மாதிரியா இருக்கணும். நான் அதுதாங்க பிசினஸ் தான். இல்ல அது இருங்க, அதாவது நடிக்கிறதுக்கு கூலி வாங்குறீங்க. இருங்க, நடிக்கிறதுக்கு ஹீரோவுக்கு வந்து 10 கோடி 20 கோடியோ ஏன் இருங்க, ஏன் வந்து அதே கதாநாயகிக்கு ஏன் 20 கோடி கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் அது கூட உடன் செஞ்ச யாரும் கொடுக்க மாட்டீங்க? அதுக்கு நீங்க அதை கேட்குறீங்க, இதை ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து பொதுமக்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். மக்கள் அதுக்கு பதில் சொல்லட்டும். இப்போ பாஜக வந்து நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்றாங்க அப்படின்னா, சரி நீங்க அங்கே ஏன் போகலையா அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி போல தான் இதுவும்.